இந்த உலகத்தில் ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவுக்கு பேர் லேபர். நாம் உழைக்கிறோம், வேலைக்கு போகிறோம், திட்டமிடுறோம், முயற்சி எடுக்கிறோம், எவ்ரிதிங் இஸ் குட். ஆனால் மனதில் என்ன இருக்குன்னு தெரியுமா? கர்த்தாவே, உம்முடைய தயவை நான் நம்புகிறேன். உழைச்சி 10 வருஷம், உழைச்சி 20 வருஷம் இப்படி பார்க்கணுன்ற ஒரு விஷயத்தை ஒரு வருஷத்தில் பார்க்குற மாதிரி பண்ணுவார். ரொம்ப நாளெல்லாம் கிடையாது, இந்த வருஷம் 100 மடங்கு. நான் சொல்றேன், இனிமே வருஷம் எடுக்காது, இனி நாட்கள் எடுக்காது. ஒரு சூப்பர் நேச்சுரல் ஸ்பீடை இந்த வருஷம் நீங்க பார்க்க போறீங்க. ஒரு அசாத்தியமான வேகத்தை உங்க வாழ்க்கையில் நீங்க பார்க்க போறீங்க. வெறும் உழைப்பு உளைச்சலை தரும், ஆனால் தயவு விளைச்சலை தரும். இந்த வருஷம் உங்க பிசினஸை குறித்து ஒரு பிரமிப்பை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். உங்க ஊழியத்தை குறித்து ஒரு பிரமிப்பை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். உங்க வாழ்க்கையின் முன்னேற்றங்களை குறித்து ஒரு பிரமிப்பை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். ரூத்தும் காலையில வேலைக்கு போறா. ஆனா அந்த ஊர்ல அவளுக்கு வேலை யாரு கொடுப்பாங்கன்னு தெரியாது. இப்போ அவளுக்கு எங்க போகணும், என்ன செய்யணும்னு தெரியாது. ஆனா he believed the favor. தயவு உங்க வாழ்க்கையில வரும்போது என்ன நடக்கும்? சரியான நேரத்துல, சரியான இடத்துல, அதுவும் போவாஸ் என்டர் ஆகும்போது நீங்க உள்ள போற மாதிரி அந்த தயவு உங்க வாழ்க்கையில செய்யும். ஃபேவர் எப்போ ஆப்ரேட் ஆகும்னா, நீங்க போய் செய்ய வேண்டியதை செய்யுங்க. தயவுனால என்ன தெரிஞ்சுக்கோங்க, என்னன்னா நியாயம் இல்லாத ஒரு நல்ல செயல். நீங்க மட்டும் தயவு அப்படியே காட்டி பாருங்க. இந்த வருஷம் தயவின் மலையில கொட்டுன்னு நனைகிற மாதிரி கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அவர் செய்ய போகிறார். சில பிளான் உங்க வாழ்க்கையில் இருக்குது, சில திட்டங்கள் உங்க வாழ்க்கையில் இருக்குது. எப்படி நான் செய்வேன்? நான் சொல்றேன், தயவு உங்க வாழ்க்கையில வரும் பொழுது, ஃபேவர் உங்க வாழ்க்கையில வரும் பொழுது, you will build the ark. Amen. You will build your visions, you will build your business. உங்களை தாழ்த்தின சக்திகளுக்கு முன்பாக, உங்களை தாழ்த்தின மனித சக்திகளுக்கு முன்பாக கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துகிற ஒரு வருஷம் இந்த வருஷம். எழுதி வச்சுக்கோங்க, இந்த வருஷம் சூப்பர் நேச்சுரல் ப்ரமோஷன்ஸ் உங்க வாழ்க்கையில பார்ப்பீங்க. வியர்வை தராததை அவர் தயவு தரும். ஆமென். கடின முயற்சிகள் தராததை அவருடைய தயவு தரும். இரவு பகல் பிரயாசம் தராததை அவருடைய தயவு உங்க வாழ்க்கையில தரும். தயவு பெருத்தவர், அவருடைய மாபெரும் தயவை நாம் அனுபவிக்கும் ஒரு காலகட்டமாக இது இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. வேதவசனம் விதமாய் சொல்லுகிறது, புல்லின் மேல் பனி இறங்குவது போல அவருடைய தயவு நம்ம மேல் இறங்குகிறதா. ஆமென். எப்பேற்பட்ட வறட்சியாக இருந்தாலும் சரி, காலையில் அவருடைய தயவின் இடத்தண்டை நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆமென். நான் நம்புகிறேன், இன்னைக்கு ஒரு வானத்து பனி உங்களை இன்றைக்கு நினைக்கும். ஆமென். ஓ மாக்கா சாட்டு லோ ப்ரோஹோ சேட்டே லேப்ரே. அந்த பனி உங்கள் வாழ்க்கையில் வரும்பொழுது இதுவரை இருந்த எல்லா வறட்சிகள், இதுவரை இருந்த எல்லா வறண்ட நிலைகள் எல்லாம் மாறி, இந்த வருஷம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவருடைய தயவினாலே நீங்கள் தலைப்பீர்கள். ஆமென். ஆமென். அவருடைய தயவினால் வருகிற ஒரு செழிப்பை, அவருடைய தயவினால் வருகிற ஒரு வளர்ச்சியை நீங்கள் அனுபவிக்கிற ஒரு வருஷமாய் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கிறது. இந்த வருஷத்தின் முதல் ஞாயிறு காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஆமென். ஸோ அவருடைய தயவு கல்வாரி சிலுவையிலே, ஆமென், பரிபூர்ணமாக இது வெளிப்பட்டது.
தேவன் எப்போதுமே தயவுள்ளவராக இருக்கிறார். அவருடைய தயவை அவர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆனாலும் மனுஷனுக்கு இன்னும் ரொம்ப பெருசாக அவர் வெளிப்படுத்த சித்தம் கொண்டு அவர் சிலுவையிலே தன் குமாரன் மூலமாய் அந்த தயவை பரிபூரணமாய் நம்முடைய வாழ்க்கையில் அவர் வெளிப்படுத்தினார். ஆமென். ஸோ இது முதல் வாரமாக இருக்கிறதுனால we are going to take communion. ஆமென். கம்யூனியன். ஸோ கர்த்தருடைய பந்தியை நாம் ஆசரிக்க போகிறோம். அவருடைய பேரன்பை, அவருடைய பெரிய தயவை நாம் ருசித்தவர்களாய் இந்த வருஷத்தை நாம் வந்து துவங்க இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். எப்படி நியூ இயர் சர்வீஸ் ஒரு பெரிய பிளஸ்ஸடாக கர்த்தர் நமக்கு மாற்றி கொடுத்தார். நான் நம்புகிறேன் இந்த முதல் வாரமும் ரொம்ப ஒரு க்ளோரியஸான ஒரு வீக்காக நமக்கு இருக்க போகிறது. ஆமென். வா ஷாக்லே போரோ கோட்டாலாம் ரேக்கெட்டே லேப்ரே. ஆமென், ஆமென். இந்த உலகத்தில் வாழ்க்கை காரியங்கள் கடந்த ஆண்டு வரை எப்படி வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம். ஆனாலும் ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். தேவன் குறிப்பாய் சில வார்த்தைகளை நம்மை நோக்கி அவர் உரைத்திருக்கிறார். அவர் சீயோனுக்கு தயவு செய்யும் காலம் வந்தது. ஆமென். அந்த வார்த்தையை சொல்லும்போது will feel anointing of God. ஆமென். எத்தனை பேர் அதை உணர்றீங்க? தயவு செய்யும் காலம் வந்தது. ஆமென். தயவு செய்யும் காலம் வந்தது. ஆமென். அது என்ன? the appointed time. Amen. the appointed time. தேவன் உங்களுக்காக குறித்த வருஷம் இந்த வருஷம்தான். ஆமென். this year. ஆமென். இது கடவுள் உங்களுக்காக ஏற்படுத்தின ஒரு ஆண்டு. ஆமென். ஸோ ஆழமாய் நீங்கள் அதை விசுவாசிக்கலாம், ஆழமாய் நீங்கள் நம்பலாம். எந்த சந்தேகமும் உங்களுக்கு தேவையில்லை. இது என் வருஷம் அப்படி சொல்லியே ஸ்டார்ட் பண்ணுங்க. திஸ் இஸ் மை இயர். ஆமென், ஆமென். திஸ் இஸ் மை மந்த். திஸ் இஸ் மை டே. ஆமென், ஆமென். டுடே இஸ் மை டே. ஆமென். திஸ் இஸ் மை இயர். ஆண்டவர் என்னை உயர்த்துறதுக்கு, ஆண்டவர் என்னை பெருக வைக்கிறதுக்கு அவர் நியமித்த ஒரு வருஷம் இந்த வருஷம் இருக்கிறது. ஆமென். காலம் வந்தது. எல்லாம் சொல்லுங்க, காலம் வந்தது. இனி காத்திருக்க வேண்டியதில்லை, வந்துடுச்சு. உங்க டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஆமென். உங்க நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு சொல்றேன். ஆமென். அந்த டைமை வந்து அந்த அக்செப்டபிள் இயரை, அந்த இயர் ஆஃப் ஃபேவரை அறிவிக்கிறதுக்காக தான் இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அதனால ஏசாயா 60 லூக்கா சுவிசேஷத்திலையும் இவ்விதமாக வாசிக்கிறோம். இயேசு சொல்கிறாரு, அந்த அனுக்கிரக வருஷத்தை அறிவிக்கவே அவர் என்னை அனுப்பினார். நான் சொல்கிறேன், இந்த ஆண்டு அனுக்கிரக ஆண்டாக உங்களுக்கு இருக்கிறது. ஆமென். தயவின் வருஷமாக இருக்கிறது. ஆமென். the Hebrew word favor அப்படிங்கிறதுக்கு ஹசத். எல்லாம் சொல்லுங்க, ஹசத். ஆமென். இந்த வருஷம் வந்து உங்கள் வாழ்க்கையில் அப்படி இருக்க போகுது. ஆமாம், ரொம்ப வருஷம் வெயிட் பண்ண எல்லா நன்மைகளையும் ஒட்டுமொத்தமாய் நம்புற ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்ல கையை தட்டி ஆமென். இட்ஸ் a sign of faith. It's a sign of faith. It's a sign of faith. Yes, Daddy, I receive it. Amen. Amen. Oh, masetala breakete. அது அப்படி தான் உங்களுக்கு இருக்க போகிறது. ஆமென். அதனால் ஒவ்வொரு நாளும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸான நாள், ரொம்ப முக்கியமான ஒரு நாள். அவ்வளோ ஒரு நிறைவை கர்த்தர் உங்களுக்காக அவர் வைத்திருக்கிறார். சிலர் கேட்கலாம், அது என்ன 24 எல்லாமே ஆகிடுமா? அப்படி கிடையாது. அதினதின் காலத்தில் தேவன் சில காரியங்களை நேர்த்தியாய் செய்கிறார். அப்படின்னா என்னென்னா, ஒரு டைம் வச்சிருக்கிறார். தன் காலத்தில் தன் கனியை தந்து. அப்படின்னா என்ன? கனி தர்றதுக்குன்னே ஒரு காலம் இருக்குது. ஆமென். உங்கள் வாழ்க்கையில் சில காரியத்தை முடிக்கிறதுக்குன்னே ஒரு டைம் இருக்குது பாருங்களேன். ஸோ நான் ஆழமாக நம்புகிறேன், ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி, திஸ் இஸ் த இயர் ஆஃப் சூப்பர் நேச்சுரல் ஃபேவர் ஆஃப் காட். ஆமென், ஆமென்.
those who are partner with us all over the world, I decree and declare the same word. Amen. I speak the favor of God, the asset of God. Amen. It will manifest in your life. இங்கே இருக்கிற ஒருத்தர் கூட அந்த தயவுக்கு நீங்கள் தப்ப மாட்டீங்க. Amen. நீங்கள் அதை ரொம்ப பெருசாக நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். அவருடைய தயவை உங்களுக்கு உறுதிப்படுத்தி காட்டுவதற்கு தான் இந்த உடன்படிக்கையின் போஜனத்தை நாம் பங்கெடுக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அவர் சீயோனுக்கு தயவு செய்யும் காலம் வந்தது. எல்லாம் சொல்லுங்க, இது எனக்கான தயவின் காலமாக இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தயவு. சொல்லுங்க, the year of supernatural favor. முதல்ல இந்த ஃபேவர்னா என்னன்னு கொஞ்சம் சொல்லிட்டு அப்புறமா உங்களை பிளஸ் பண்ணி நான் அனுப்ப விரும்புகிறேன். வாட் இஸ் ஃபேவர்? பாருங்க, கிருபைன்ற ஒரு வார்த்தை ஏற்கனவே நமக்கு தெரியும். கிரேஸ். எல்லாம் சொல்லுங்க, கிரேஸ். கிருபைன்றது நம்ம ஏற்கனவே தெரியும். சில இடத்துல ரெண்டுக்கும் ஒரே மாதிரியான வார்த்தைகள் நிறைய நேரம் என்ன பண்ணியிருக்குது, பயன்படுத்தி இருக்குது. இப்போ பாருங்கள், தமிழில் வாசிக்கிறோம். ஆதியாகமத்தில் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆதியாகமம் போட்டிங்களா? நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது அப்படின்னு வருது. பட் நோவா ஃபவுண்ட் ஃபேவர் அண்ட் கிரேஸ் இன் த ஐஸ் ஆஃப் த லார்ட். ஆங்கிலத்தில் வந்து ஃபேவர்னு வருது. தமிழில் சில இடத்துல கிருபை, சில இடத்துல தயவுன்னு வருது. பாருங்கள், அது இன்னும் ஒரே விதமாக சொல்லலாம், ஆனால் இன்னும் அதை கொஞ்சம் ஆழமாக என்ன பண்ணலாம், சொல்லலாம். எப்படி சொல்கிறது அப்படின்னா பாருங்களேன், கிரேஸ்க்கு ஒரு வார்த்தை இருக்குது, ஃபேவருக்கு ஒரு வார்த்தை இருக்குது. ஃபேவர்ன்ற வேர்டுக்கு நீங்கள் மீனிங் போய் பார்த்தீங்கன்னா நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது. குட் வில். எல்லாம் சொல்லுங்கள், குட் வில். அதாவது ஒருத்தர் உங்களை பற்றி என்ன பண்ணுறாரு, நல்ல விதமாக எண்ணுவது. எல்லாம் சொல்லுங்கள், குட் வில். எல்லாம் சொல்லுங்கள், நல்ல விதமாக எண்ணுவது. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏன் கண்ணில் உன்னை நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு நல்ல எண்ணம் தான் வருது அப்படின்றார். ஃபேவர்னு என்ன தெரியுமா? குட் வில். எல்லாம் சொல்லுங்கள், குட் வில். அதாவது மற்றவன் உன்னை எப்படி பார்க்குறான்றது இல்லை, நான் உன்னை பார்க்கும்போது குட் வில்லோடு நான் பார்க்குறேன், ஒரு நல்ல எண்ணத்தோடு நான் பார்க்குறேன். ஆமென். அப்போ நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தர் நோவாவை பற்றி எண்ணும் பொழுது சரியான நினைவுகளோடு அவர் இருந்தார், குட் வில்லோடு அவன் என்ன பண்ணார், பார்த்தார். அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. பாருங்கள், அப்போ கடவுளுடைய தயவு உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே பாருங்கள், இந்த உலகத்தில் ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவுக்கு பேர் லேபர். எல்லாம் சொல்லுங்கள், லேபர். லேபர்னா என்னது? உழைப்பு. எல்லாம் சொல்லுங்கள், உழைப்பு. உழைப்புக்கு வேதவசனம் எதிராக இருக்கா? வேலைக்கே போதீங்கன்றாரா ஆண்டவர்? என்ன சொல்கிறாரு? வீட்டிலே இருங்க, நானே பார்த்துக்கிறேன்றாரா? அப்படி ஏதாவது வசனம் இருக்குதா? நியூ இயர் அன்றைக்கி கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் நான் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சொன்னேன் நான், வேலை செய்ய மனதில்லாதவன். அதுக்கப்புறம் தான் ஒருத்தர் வேலைக்கே போயிருக்கிறார். என்ன ஐடியாவில் இருந்திருக்கிறாரு பாருங்க. அது சுருன்னு ஆயிடுச்சான். சாப்பிடக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நான் சாதாரணமாக தான் பேசினேன். ஆனால் அது உள்ள அவருக்கு வேறு மாதிரி வேலை செஞ்சுருக்குது. கடைசியில் போய் வேலைக்கு சேர்ந்து 5 லட்சம் கடன் அடைச்சி புது கார் வாங்கி நியூ இயர் அன்னைக்கு வந்து சாட்சி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆமென். ஸோ வேலைக்கு வேதவசனம் என்னவா இல்லை, எதிராக இல்லை. சோம்பேறித்தனத்தை வேதவசனம் என்ன பண்ணலை, ஆதரிக்கவில்லை. ஸோ வேலை வந்து ஒரு பிளஸ்ஸிங்ஸ். எல்லாம் சொல்லுங்கள், ஒர்க் இஸ் த பிளஸ்ஸிங்ஸ். ஆனால் மனுஷன் வந்து இந்த செல்ஃப் டிபெண்ட்டாக, அதாவது சுயம் சார்ந்தவனாக மாறும் பொழுது அவன் உழைப்புக்கு எந்த அர்த்தமும் இல்லாமல் அது போயிடுது. பைபிள் வந்து உழைக்காதெல்லாம் போடல, ஆசீர்வாதத்தை நம்புன்றார். ஆமென். வேதவசனம் சொல்லுகிறது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். எல்லாம் சொல்லுங்கள், விதை விதைத்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேலைக்கு போ. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், வேலைக்கு போ, இன்வெஸ்ட் பண்ணு, திட்டம் தீட்டு. ஆமென். முயற்சி செய். ஆமென். இது எதுவும் வேதவசனம் எதிரானது கிடையாது. விதைங்க, எஃபோர்ட் எடுங்க, எல்லாமே நல்லது, எல்லாம் பண்ணுங்க. ஆனால் எஃபோர்ட்டுக்கு ஒரு ரிசல்ட் ஒன்று இருக்கும் பாருங்களேன். அது வந்து காமனாக அந்த உலகத்தில் எல்லாருக்கும்
வரக்கூடிய ஒன்று. ஆனால் ஆசீர்வாதமும் தயவும் உங்கள் மேலே இருக்கும் பொழுது அந்த வருஷத்தில் தானே 100 மடங்கு பலனடைந்தான். ஸோ ரிசீவ் த ப்ரொஃபெட்டிக் வேர்ட் ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி. இந்த முதல் வாரம் கர்த்தர் இந்த முழு வருஷத்துக்கான ஒரு வரைபடத்தை உங்க மேல வைக்கிறார். ஒரு வரைபடத்தின் வார்த்தையை அவர் உங்க மேல வைக்கிறார். அது என்னன்னா, ரொம்ப நாளெல்லாம் கிடையாது, இந்த வருஷம் 100 மடங்கு. Because of his favor, because of his blessings, I decree and declare in your life the 100-fold. Amen. 100-fold. எல்லாம் சொல்லுங்க 100-fold. எல்லாம் சொல்லுங்க இந்த வருஷத்தில் தானே. come on bless this year. உங்க வாழ்க்கைக்கான தீர்க்கதரிசி நீங்க தான். உங்களை விட யார் பெரிய தீர்க்கதரிசி இருக்குதா? come on bless your life. எல்லாம் சொல்லுங்க இந்த வருஷத்தில். சொல்லுங்க இந்த வருஷத்தில், இந்த தேசத்தில். ஆமென். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். பாருங்க, வெறும் அவன் உழைச்சதுனால மட்டும் இல்ல, வெறுமனையே அவன் விதைச்சதுனால மட்டும் இல்ல. the blessings of the Lord, the favor of the Lord. ஆமென். அப்போ நாம உழைக்கிறோம், வேலைக்கு போறோம், திட்டமிடுறோம், முயற்சி எடுக்கிறோம், எவ்ரிதிங் இஸ் குட். ஆனா மனதில் என்ன இருக்கும் தெரியுமா? கர்த்தாவே, உம்முடைய தயவை நான் நம்புகிறேன். ஆமென். என் கடமையை நான் செஞ்சுட்டேன், என்னால் ஏன்றதை நான் பண்ணியிருக்கிறேன். பட் ஐ பிலீவ் த பிளெஸிங்ஸ் ஆஃப் த லார்ட், ஐ பிலீவ் த ஃபேவர் ஆஃப் த லார்ட். ஆமென். நான் சொல்கிறேன், அப்போ என்ன நடக்கும்? உழைச்சி 10 வருஷம், உழைச்சி 20 வருஷம் இப்படி பார்க்கணுன்ற ஒரு விஷயத்தை ஒரு வருஷத்தில் பார்க்குற மாதிரி பண்ணுவார். Check it that word. வருட கணக்கா இல்லை ஐயா, வருட கணக்கா இல்லை, வருட கணக்கா நீங்க பார்க்க போறது இல்ல. ஆமென். within a year. ஆமென். the year of supernatural favor in your life. ஆமென். I believe that rhema word for today. இன்னைக்கு காலையில் இந்த சத்தத்தை உலகமெங்கும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், இந்த வருஷம் 100 மடங்கு அறுவடைகளை கர்த்தருடைய தயவு உங்க வாழ்க்கையில கொண்டு வரும். ஆமென். 100-fold increases உங்க வாழ்க்கையில நீங்கள் பார்க்கிற ஒரு வருஷமா இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில இருக்க போகிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அந்த வருஷத்தில் தானே 100 மடங்கு பலனடைந்தான். இட் இஸ் பாசிபிள். இது சாத்தியமா? இது நடக்குமா? நடக்காதத நடப்பிக்கிறது தான் தயவுங்க. நடக்காத ஒரு மேட்டரை உங்க வாழ்க்கையில நடப்பிக்கிறதுக்கு பேர் தான் தேவனுடைய தயவாய் அது இருக்கிறது. ஆமென். நான் சொல்றேன், இனிமே வருஷம் எடுக்காது, இனி நாட்கள் எடுக்காது. ஒரு சூப்பர் நேச்சுரல் ஸ்பீடை இந்த வருஷம் நீங்க பார்க்க போறீங்க. ஒரு அசாத்தியமான வேகத்தை உங்க வாழ்க்கையில் நீங்க பார்க்க போறீங்க. உங்களுக்கே தெரியும், இது நான் கிடையாது, அவர் கரம். ஆமென். இது என்னால் ஆனது அல்ல, இது நான் செய்தது அல்ல, என் சாமர்த்தியம் அல்ல, என் கைபலன் அல்ல, தேவனுடைய உடன்படிக்கை, தேவனுடைய தயவு என்னை ஆசீர்வதித்தது என்று நீங்கள் சொல்லுகிற வருஷமாய் உங்களுக்கு இருக்க போகிறது. ஆமென். என்ன வார்த்தை பாருங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைவித்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில். எத்தனை பேர் அப்படியே சாப்பிட போறீங்க? ஆமென். ஆமென். ஆர்லிஸ் எல்லாம் அம்மா கலக்கிற வரைக்கும் பிள்ளைங்க வெயிட் பண்ணாது. ஆமென். நாங்கெல்லாம் கலக்கிற சூடு பண்ணிட்டு இருக்கும்போது கையில் எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்போம். கலக்க வேண்டாம், அப்படியே சாப்பிடுவேன். இந்த வார்த்தையை அப்படியே சாப்பிடுங்க. மிக்சிங் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ஆமென். அப்படியே சாப்பிடுங்க. அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஆமென். ஃபினான்ஷியல் இன்க்ரீசஸ், விஸ்டம் இன்க்ரீசஸ். ஆமென். உங்க வாழ்க்கையில எந்தெந்த விஷயத்திலெல்லாம் பெருக்கத்தை நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ, நான் ஆழமாய் உங்களுக்காய் ஒன்றை நான் நம்புகிறேன். இந்த காலை பொழுதிலே இந்த இடத்தில் தேவனுடைய அளவற்ற பிரசன்னம் இருக்கிறது, தேவனுடைய அளவற்ற வார்த்தைகள் இந்த இடத்துல ஃப்ளோ ஆகி கொண்டிருக்கிறது. நான் சொல்றேன், இந்த வருஷம், ஆமென், ஹல்லேலூயா, 100 மடங்கு. எல்லாம் சொல்லுங்க, 100 மடங்கு. அப்போ ஃபேவர் வரும் பொழுது, ஆசீர்வாதங்கள் வரும் பொழுது, கர்த்தர் உங்களை நோக்கி பார்க்கும் பொழுது, பிரயாசத்தின் அளவின் அடிப்படையில் அல்ல. பிரயாசப்படுகிறோம், விதைகளை விதைக்கிறோம், முயற்சிகளை நாம் எடுக்கிறோம், அதெல்லாம் குட், அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், இதெல்லாமே குட். பட் விளைய செய்கிறதோ தேவன். நான் சொல்ல, இந்த வருஷம் விளைச்சலின் வருஷமா இருக்கிறது.
வெறும் உழைப்பு உளைச்சலை தரும், ஆனால் தயவு விளைச்சலை தரும். ஆமென், ஆமென். நிறைய பேர் உழைச்சி இப்போ இதில் இருக்கிறாங்க, ஒரே மன உளைச்சலில் இருக்கிறாங்க. ஆமென். மன உளைச்சலில் இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் இந்த கால வேளையில் தம் வார்த்தையை அனுப்புகிறார். உன் உளைச்சலின் நாட்கள் முடிந்தது, இனி விளைச்சலின் நாட்களை நீ பார்க்க போகிறாய். விளைச்சல்களை நீ பார்க்க போகிறாய், விளைவுகளை நீ பார்க்க போகிறாய், அறுவடைகளை நீ பார்க்க போகிறாய். ஆமென். நிறைய பாருங்க, too much of stress. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் அகப்படவில்லை. உழைப்பு இருந்துச்சா இல்லையா? உழைப்பு இருந்துச்சா இல்லையா? உழைக்காதவங்களுக்கெல்லாம் டயர்டு இல்லை. உண்மையாக உழைச்சிறேன் ஆனால் ஒன்றுமே நடக்கலைன்றவங்களுக்கு தான் டயர்டு. எனக்கு தெரிஞ்ச எஃபர்ட்டெல்லாம் போட்டுட்டேன், முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் நடக்கலைன்றவங்களுக்கு தான் டயர்டு. எனக்கு ஒரு சீசன் அப்படி இருந்தது. எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டு டயர்டாகி இனிமேல் எனக்கு செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆண்டவரே அப்படின்னு நான் உட்கார்ந்த நேரம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அந்த நேரத்தில் தான் தேவன் தயவை பற்றிய வெளிப்பாட்டை என் வாழ்க்கையில் கொண்டு வந்தார். அவர் சொன்னார், இது இல்லைப்பா, நடுகிறவனாயும் அல்ல ஓடுகிறவனாயும் அல்ல, இறங்குகிற தேவனாலே. ஆமென். ஒருவேளை நீ எடுத்த எஃபோர்ட்னால சிலது வந்துச்சுன்னா நீ வாழ்நாளெல்லாம் அதிலேயே வாழ்ந்து அதையே மேன்மைப்படுத்தியிருப்ப. ஆனால் இதனால் இது உன் எஃபோர்ட்டில் வராததுக்காக நன்றி சொல்லு. ஏன்னா இப்போ உன் எஃபோர்ட்டை நீ மேன்மைப்படுத்தலை, எதை மேன்மைப்படுத்துகிற? அவருடைய தயவை, அவருடைய கிருபையை, அவருடைய காருண்யத்தை நீ இப்பொழுது மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறாய். ஆமென். அப்போ முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் எனக்கு அகப்படவில்லை. அப்போ பிரயாசம் இருக்குது, முயற்சி இருக்குது. ஒரு மீனவன் அவன் பிஸ்னஸில் என்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணி பார்க்குறான், ஆனால் ஒன்றும் என்ன பண்ணல, பெருசாக நடக்கலை. ஒன்றும் பெருசாக நடக்கலை. தேங்க்யூ பிரதர், பிளஸ் யூ. ஒன்றும் பெருசாக நடக்கலை. ஆனால் காலையில் அவன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்குது. முழுவதும் பிரயாசப்பட்டான், ஒன்றும் அகப்படவில்லை. காலை தோறும் அவர் கிருபை புதியதாக இருக்கிறது, அவருடைய தயவு புதியதாக இருக்கிறது. இப்போ கிருபை அவன் போட்டில் வந்து உட்காருது. ஆமென். தயவு அவன் போட்டில் வந்து உட்காருது. ஆமென், ஆமென். இப்போ போடுன்றார் வலைய, இப்போ வலைய போடுன்றார். பாருங்க, உழைப்புக்கு எதிராய் அல்ல, ஆனால் வெறும் உழைப்பு களைப்பை தரும். ஆனால் ஆசீர்வாதமும் தயவும் இணையும் போது உழைக்கிறதுக்கே ஆசையாக இருக்கும். உழைக்கிறதுக்கே உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். ஏன்னா சில சக்ஸஸ், சில வெற்றியை பார்க்கும்போது இன்னும் திறக்கணும், 10 கடையாவது நம்ம திறக்கணும், இன்னும் ஒரு 10 இடத்துல ஓப்பன் பண்ணணும். ஆமென். அப்போ வெறும் எஃபோர்ட்டை வந்து சார்ந்து கொண்டு, வெறும் உங்கள் அறிவை மட்டும் சார்ந்து கொண்டு, ஞானத்தை மட்டும் சார்ந்து கொண்டவருடைய விளைவுகள்ன்றது ரொம்ப சின்னது. அதுவும் சில நேரம் வரலன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், ஆளே சாஞ்சு போய் உட்கார்ந்துருக்கும். நான் சொல்கிறேன், இந்த வருஷம் அப்படிப்பட்ட வருஷம் அல்ல, அவருடைய தயவை நம்புகிற வருஷம். ஆமென். உம்முடைய மிகுந்த தயவினாலே. ஆமென். இப்போ போய் வலைய போட்டா வேதவசனம் சொல்லுகிறது, வலை கிளியத்தக்கதாய், படகு அமிலத்தக்கதாய் திரளான மீன்களை அவன் பிடித்தான். அதே உழைப்பு தானங்க, அவ்வளோ உழைப்பு தான். ஆனால் இதுக்கு முன்னாடி போட்ட அளவுக்கு அப்படி இழைப்புலாம் கிடையாது, போட்ட வலையிலே வந்துடுச்சு. ஆமென், ஆமென். அது மட்டும் இல்லை, எப்போவுமே பாருங்களேன், ரிசல்ட்டை பார்க்கும்போது இன்னும் சந்தோஷம் வரும். ஆமென். வேதவசனம் சொல்லுது, அவன் திரளான மீன்களை பிடித்ததினால் அவனும் அவனோடு கூட இருந்தவர்களும் பிரமிப்படைந்தார்கள். அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த வருஷம் உங்கள் பிஸ்னஸை குறித்து ஒரு பிரமிப்பை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். உங்கள் ஊழியத்தை குறித்து ஒரு பிரமிப்பை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றங்களை குறித்து ஒரு பிரமிப்பை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென், ஆமென். அப்போ நம்ம காலையில் போகும்போது அவர் தயவை எண்ணிப்போங்க. ஆமென். உழைப்பையும் பிரயாசத்தையும் எஃபோர்ட்டையும் பாருங்க. இந்த உலகத்திலே என்னன்னா, பைபிள் பாருங்க, 2 விஷயம் இருக்கு. ஒன்று மாம்சத்தை புயபலமாக்குகிற ஒரு கூட்டம், இன்னொன்று கர்த்தரை தன் பலனாக்குகிற ஒரு கூட்டம். ஆமென். அப்போ வேதவசனம் சொல்லுது, தன்னை நம்புகிறவன், தன் மாம்சத்தை நம்புகிறவன் அல்ல, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான்.
ஆமென். பாருங்க, ரூத்தும் காலையில் வேலைக்கு போறா. ஆனால் அந்த ஊரில் அவளுக்கு வேலை யார் கொடுப்பாங்கன்னு தெரியாது, வேலை கிடைக்குமான்னு தெரியாது. ஆனால் கிளம்பும் போதே வாட் இஸ் அ மைண்ட் செட் ஆஃப் ரூத், அவளுடைய மனசு எப்படி இருக்குது பாருங்க. ஏன்னா அவள் பேச்சிலிருந்தே தெரியுது. அவள் சொல்றா, யார் கண்களிலாகிலும் எனக்கு தயவு கிடைக்குமோ. ஆமென். அங்கே பாருங்க, மோவாபிய ஸ்திரியான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய், எல்லாம் சொல்லுங்க வயல்வெளிக்கு போய், வீட்டுக்குள்ளே உட்காரக்கூடாது, பகல் சொல்லுங்க வீட்டுக்குள்ளே உட்காரக்கூடாது, கிளம்பணும், உங்கள் ஃபீல்டுக்கு போகணும். ஹலோ, தயவு சில பேர் இருக்காங்க அப்படியே ஏதாவது வீட்டுக்குள்ளே வந்துருமான்ட்டு, அது வேற, வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு ஒன்று இருக்குது, ஆனால் சோம்பேறியாக உட்கார்றதுக்கு இல்லை தயவு. எல்லாம் சொல்லுங்க வயல்வெளிக்கு, சொல்லுங்க நல்லா சொல்லுங்க வயல்வெளிக்கு. ஏன்னா சில பேர்லாம் இருக்கிறாங்க அப்படியே நல்லா இருக்குது பிரதர், ஆனால் ஒன்றுமே ஆக மாட்டேங்க, என்ன செய்கிறீங்கன்னு பண்ணேன். ஒருத்தர் சொல்கிறார், செய்வதெல்லாம் வாய்க்கணும் 100 வாட்டி சொல்லியிருக்கேன், ஆனால் ஒன்றுமே வாய்க்கலை அப்படின்றார். அப்போ நான் கேட்டேன், என்ன செஞ்சீங்க? செய்வதெல்லாம் வாய்க்குன்னு சொல்லிட்டே இருந்தோம்ல அப்படிங்கார். போய் எதையாவது செய்யா, செஞ்சாதாயா வாய்க்கும். செய்வதெல்லாம் வாய்க்கும், செய்வதெல்லாம் வாய்க்கும், செய்வதெல்லாம் வாய்க்கும். கேட்டேன் நான், என்ன செஞ்சீங்க? அதான் செய்வதெல்லாம் வாய்க்கும்னு சொல்லிட்டே இருந்தோம்ல. அப்புறம் வாய்க்கும் கைக்கும் தான் இருக்கும், எதுவும் வாய்க்காது. போய் உன் கையை வை. அப்போ பாருங்க, வயல்வெளிக்கு போய், எல்லாம் சொல்லுங்க வயல்வெளிக்கு போய். மோவாபிய ஸ்திரியான ரூத் வேற ஊருங்க. இந்த இந்த ஊரில் அவளுக்கு யாரும் அறிமுகமான ஆள் கிடையாது, வேற வாழ்ந்து கெட்ட குடும்பம் வேற. நகோமி வயதானவள், ரூத் அந்நிய தேசத்து பெண். ஆனாலும் பாருங்க, அவள் என்ன பண்ணுறா, நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய், எல்லாம் சொல்லுங்க வயல்வெளிக்கு போய். பாருங்க, காரணம்லாம் சொல்லக்கூடாது. எனக்கு ரொம்ப பிடிக்காது என்னன்னா, அந்த எக்ஸ்கியூஸை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க. ஏன் பிடிக்காதுன்னா, அவங்க அங்கேயே இருப்பாங்க. காரணம் சொல்கிறவர்கள் காரியம் செய்வதில்லை. ஆமென். எக்ஸ்கியூஸ், இந்த வருஷம் காரணம் சொல்றதெல்லாம் நுப்பாட்டுங்க, வயல்வெளிக்கு கிளம்புங்க. ஆமென். வெளியே வாங்க. ஆமென். எப்படிங்க வெளியே வர்றது? நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். இல்லை, இந்த வருஷம் தயவின் வருஷமா இருக்கிறது. மீண்டும் வளைய போடுங்க, மீண்டும் முதலீடுகள் செய்யுங்க. Amen. I decree and declare the brand new start in your business, the brand new start in your life. Amen. இதுவரைக்கும் பார்க்காத சில புதிய ஆரம்பங்களை உங்கள் வாழ்க்கையில செய்கிற வருஷங்களாய். Amen. Bless you. Amen. Glory to be the living God. Amen. Thank you so much. Amen. நீர் விளம்பின வேதம் பொன்னை பார்க்கிலும் நலம். ஸோ வேதத்தை விளம்புனா பொண்ணு வரும். ஆமென். சில்வர் வரும். எவ்ரிதிங் இஸ் கம். ஆமென். ஹalleluya. மாக்லோரா ஷாட்டாலா பிரேக்கெச்சே. எல்லாம் சொல்லுங்க வயல்வெளிக்கு போய். ஆமென். ஏன்னா சில பேருக்கு இது தேவைப்படுது. ஃபேவர் எப்போ ஆப்ரேட் ஆகும்னா, நீங்க போய் செய்ய வேண்டியதை செய்யுங்க, நீங்க போய் தோண்டுங்க, நீங்க போய் நடுங்க. பாருங்க, நான் என்ன 10 கோடி வச்சுக்கிட்டு அந்த லேண்டை போய் பார்த்தேன்னு நினைக்கிறீங்க? ஆமென். நல்லா இல்லை, போய் பார்க்குறேன். அந்த லேண்டுக்கார்ட்ட பேசிகிட்டு இருக்கிறோம் நாங்கள் எல்லாம் டீம்ஸாக. அவர் எங்கள் அப்பா எங்கள் தாத்தாலாம் இந்த கோயிலுக்கு இந்த லேண்டு கொடுத்தாரு, இவர் இதுக்கு லேண்டு கொடுத்தாரு அப்படின்ட்டு. நான் சொன்னேன், நீங்கள் நம்ம ஏதாவது ஐடியா இருக்குதா அப்படின்றேன். ஆஹா, அவர் பார்க்குறாரு, ஆஹா தப்பான ஆள்கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டோம் போல. என்னங்க தாத்தா கொடுத்தாரு, இப்போ அவர் கொடுத்தாருன்றீங்க, உங்கள் வரலாற்றில் எதுவும் வர வேண்டாமா? இன்னும் அப்படி பார்க்குறாரு, மூச்சே இறக்குது. இல்லை, நாம் கொடுத்து வாங்குற அளவுக்கு கடவுள் சக்தியை தருவார். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபேவர், நான் ஃபேவரை நம்மளன்னு வைங்களேன். நான் காசு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பேன். காசு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கல. யாருக்கு தெரியும் 1ஆம் தேதி எதுவுமா ஃபோன் வருது, லேண்டை பார்க்கணுன்னு. கடவுளுடைய தயவு எனக்காக வேலை செய்யும். நான் வயல்வெளிக்கு போய், ஆமென், ஒரு வீட்டை போய் பாருங்க, ஒரு லேண்டை போய் பாருங்க, எடுக்க வேண்டிய முயற்சிகள் எல்லாம் எடுங்க. ஆனால் முயற்சி எடுக்கும் பொழுது மனசில் என்ன வைக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஃபேவர் ஆட்டிடியூட். எல்லாம் சொல்லுங்க ஃபேவர் ஆட்டிடியூட். எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், எவரை தெரியுன்ற வரைக்கும் தயவு கொஞ்சம் தள்ளியே நிற்கும்.
ஆண்டவரே அவரை தெரியும் இவரை தெரியும்னு பல்ட்டி அடித்த நாளெல்லாம் போதும் ஆண்டவரே. இவ எதை நம்பி போறா? யாருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றால் அதற்கு இவள் என் மகனை போ என்றாள். அப்படின்னா என்னன்னா, அவன் மைண்டில் என்ன இருந்ததுன்னா ஃபேவர். எல்லாம் சொல்லுங்க ஃபேவர். ஆமென். whose sight I may find favor. ஆமென். யார் கண்களில் எனக்கு தயவு கிடைக்குமோ. எல்லாம் சொல்லுங்க தயவு. ஆமென். நீங்க காலையில் கிளம்பும் போதே உங்க மனதில் ஒன்று இருக்கட்டும், இந்த காலை தயவின் காலையா இருக்கிறது. இந்த காலை பொழுது தயவின் காலையா இருக்கிறது. ஆமென். இந்த காலை நேரம் ஒரு தயவின் காலையா இது எனக்கு இருக்கிறது. நான் உழைக்க போகிறேன், நான் முயற்சி எடுக்க போகிறேன். எல்லாம் கரெக்டு, உட்காராதீங்க போங்க. ஆனால் போகும்போதே உன்னை நம்புங்க, தயவு எனக்கு உண்டாகும். ஆமென். இந்த வருஷம் நான் சொன்னதை அப்படியே செஞ்சு பாருங்க. காலையில் சும்மா போகாதீங்க. காலையில் போகும்போதே, உங்கள் வேலைக்கு போகும்போதே, உங்கள் ஸ்கூலுக்கு போகும்போதே, ஆமென், நீங்கள் என்ன முயற்சிகள் எடுக்க போனாலும் நீங்கள் அந்த முயற்சி எடுக்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் மனதில் கொண்டு வைங்க, அவருடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும், அவருடைய தயவு எனக்கு ஒன்றை உண்டு பண்ணும். அப்படி போங்க. இப்போ தயவை நம்பினதுனால என்ன நடக்குது தெரியுமா? ஃபேவர் எப்படி ஆப்ரேட் ஆகுது உங்கள் வாழ்க்கையில், தயவு எப்படி உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்யும். இப்போ அவளுக்கு எங்கே போகணும் என்ன செய்யணும்னு தெரியாது, ஆனால் he believe the favor. எல்லாம் சொல்லுங்க believe the favor. தயவை அவன் நம்புறா. தயவை அவன் நம்பின உடனே என்ன நடக்கு தெரியுமா? கரெக்டாக அவள் போன வயல் போவாசுடையதாக இருக்கு. ஆமென். how favor is works. தயவு எப்படி உங்க வாழ்க்கையில் வேலை செய்யும்? தயவு என்ன பண்ணும் தெரியுமா? right time in the right place. ஆமென். it's lead you to the right time in the right place, meeting the right persons. ஆமென். தயவு உங்க வாழ்க்கையில் வரும்போது என்ன நடக்கும்? சரியான நேரத்தில் சரியான இடத்துல, அதுவும் போவாஸ் என்டர் ஆகும்போது நீங்க உள்ள போற மாதிரி அந்த தயவு உங்க வாழ்க்கையில் செய்யும். ஆமென். ஆமென். ho rapa shatala brekete lekrama shadulo broke mamoro shetele breketa la brekete rapro shatele brekete. hallelujah. எல்லாம் சொல்லுங்க ஃபேவர். சரியான நேரத்தில் சரியான இடத்துல என்னை கொண்டு போய் நிற்க வைக்கும். ஆமென். ரூத் 1:1 அதிகாரத்தில் 8வது வசனம் போடுங்க. நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள், மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயை செய்வாராக. ஸோ ஃபேவர்ன்றது அவங்க லைஃப் ஸ்டைல். எல்லாம் சொல்லுங்க ஃபேவர் இஸ் த லைஃப் ஸ்டைல்ஸ். அவங்க 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 பேச்சில் என்ன இருக்குது தெரியுமா? அதாவது நியாயமானபடி என்ன செய்யணுமோ அதுக்கு பேர் தயவு கிடையாது. தயவுனால என்ன தெரிஞ்சுக்கோங்க, என்னன்னா நியாயம் இல்லாத ஒரு நல்ல செயல். புரியுதா உங்களுக்கு? நியாயமா பார்த்தா அப்படின்றாங்கல்ல, அப்படி பார்க்காததுக்கு பேர் தான் தயவு. நியாயமா பார்த்தா நீ பண்ணதுக்கு வாழ்நாளெல்லாம், ஆனா தயவு உங்களை வாழ வைக்கும். எல்லாம் சொல்லுங்க தயவு என்றால் நியாயமற்றது. அதான் தயவு, அதுதான் தயவு. பாருங்க, புருஷன் இருக்கும்போதே மாமியாரை பார்க்குறதே பெரிய விஷயம். அல்லேலூயா. கொஞ்சம் சாலையிலேயே கம்மியாக தான் இருக்கு. புருஷன் இல்லை, சரி சொத்து இருந்தாவது மாமியார் என்ன பண்ணலாம், கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா என்ன பண்ணலாம், சொத்து கித்து இருக்குன்னு. இதுக்கு வெறும் சொத்து இருந்த மாதிரி இல்லை, 10 தான் இருக்குது. ஒன்றும் பெருசாக இருந்த மாதிரி தெரியல. ஆனாலும் பரவாயில்ல, நான் இல்லைன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, கஷ்டப்படுவாங்களேன்னு சொல்லி ஒரு சின்ன ஃபேவரை நகோமியுடைய வாழ்க்கையில் ரூத் விதைக்கிறா. அது பெரிய அறுவடையை வாழ்க்கையில் கொண்டு வருது. ஆமென். பக்கத்தில் சொல்லுங்க தயவை விதையுங்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க தயவை விதையுங்கள். நீங்க கூட தயவு காட்ட முடியும் சில பேருக்கு. நியாயம் அடி பார்த்தா அப்படி செய்ய முடியாது. நியாயமா பார்த்தா அவன் தான் என்னை பார்க்கணும், இருக்குதா இல்லையா? நியாயமா பார்த்தா அவங்க தான் மன்னிப்பு கேட்கணும். நியாயமா பார்த்தா
இந்த நியாயமெல்லாம் பார்க்காம பண்ணீங்கன்னா நீங்கள் தயவாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமென். இவன் என்ன பண்ணுறா, தன் மாமிக்கு ஒரு சின்ன ஃபேவரை என்ன பண்ணுறா, ரிலீஸ் பண்ணுறா. அப்போ பேசும்போதே அந்த மாமி சொல்லுது பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்வாராக. நான் சொல்கிறேன், தயவு செய்கிற உங்களுக்கு தயவு பெறுகிற ஒரு வருஷமாய் இந்த வருஷம் இருக்கிறது. ஆமென். ஒரு வயதானவங்களுக்கு அப்படி பண்ணணுன்றது இல்லை. சரி, இப்போ அதான் முடிஞ்சிச்சு, உன் பையன் இறந்து போயிட்டான், நீ உன் வழியை பாரு, என் வழியை பாரு, என் வாழ்க்கையை நான் பார்க்க வேண்டாமா அப்படின்னு ரூத்து போகணுன்னா என்ன பண்ணியிருக்கலாம், போயிருக்கலாம். பட் வேண்டாம் அப்படின்னு தயவை காட்டுறா பாருங்க. என்ன நடக்குது பாருங்க அவளுக்கு. தயவை நீங்கள் சின்ன அளவில் விதைச்சிங்கன்னா பெரிய அளவில் அறுக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆமாம், பெரிய அளவில் உங்களுக்கு அறுவடையை கர்த்தர் தருவார். அதனால தான் போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்கிறான், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் நிழலில் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாவதாக. ஆமென். அவராலே நிறைவான பலன் உண்டாவதாக அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறான். அப்போ ரூத்து அந்த கான்வர்சேஷன் பாருங்க. ரூத் சொல்கிறா, அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரரின் ஒருத்திக்கு சமமாய் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடு பட்சமாய் பேசினீரே என்றாள். பாருங்க, இவளுக்கு வந்த தயவு இவளுடைய வாழ்க்கையில் சின்னதாக ஃபேவரை விதைச்சிருக்கிறா. இப்போ இவ அறுக்கிறதுன்றது பெரிய அளவில் தயவாக இருக்கிறா பாருங்க. ஆமென். பக்கத்தில் பா சொல்லுங்க, சோ த ஃபேவர். ஆமென். தயவாக நடந்துக்கோங்க, கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. இட்ஸ் ஓகே. பக்கத்தில் பா சொல்லுங்க, இட்ஸ் ஓகே. நீங்கள் பண்ணுறதை பார்த்தா உங்களை தான் யாரோ மன்னிக்கணும் போல பெருசா. சோ த ஃபேவர். ஆமென். சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் போட்டு ரொம்ப இது பண்ணாமல் ஜஸ்ட் சோ த ஃபேவர். நீங்கள் மட்டும் தயவை அப்படியே காட்டி பாருங்க. இந்த வருஷம் தயவின் மலையில் கொட்டுன்னு நினைகிற மாதிரி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய போகிறார். ஆமென். அவன் சொல்கிறா, எனக்கு எப்படி தயவு. நீங்கள் இந்த ரூத் புக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நாட் லேபர், ஃபேவர் தான். கடைசியில் பாருங்கள், பொறுக்கிறதுக்கு தான் போனா. எந்த வயலில் அவள் பொறுக்கி கொண்டு இருந்தாலோ அந்த வயலுக்கு எஜமாட்டியாக மாறிட்டா. எல்லாம் சொல்லுங்க, தயவு ஒரு வேலைக்காரனை எஜமானனாக மாற்றுகிறது. ஆமென். எல்லாருடைய வாழ்க்கையில் யோசேப்பை கொண்டு போய் அடிமையாக போட்டிருந்தாங்க. இப்போ யோசேப்புடைய இதுதான் பேசிகிட்டு இருக்கிறோம். அடிமையாக கொண்டு போட்டிருந்தாங்க, அடிமையாக போட்டிருந்தாங்க. என்ன நடக்குது அவனுடைய வாழ்க்கையில்? அவனும் உழைக்கிறான், எல்லாரும் உழைக்கிறாங்க. ஆனால் கடவுளுடைய தயவு யோசேப்பின் மேலே இருக்கிறதுனால என்ன நடக்குது? 39 கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமான் வீட்டில் இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். ஆமென். ஃபேவர் பிரிங்ஸ் ப்ரமோஷன்ஸ். எல்லாம் சொல்லுங்க, தயவுகள் உயர்வுகளை கொண்டு வரும். ஆமென். நான் சொல்கிறேன், இந்த வருஷம் ஏற்கனவே 1ஆம் தேதி சிலதெல்லாம் உங்களுக்கு தொட்டு காமிச்சிருக்கிறேன். ஆனாலும் முதல் வாரம் ரெட்டத்தனியாக உங்கள் மனதில் அது வந்து சேரட்டும். இந்த வருஷம் சூப்பர் நேச்சுரல் ப்ரமோஷன்ஸ் உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க. ஆமென். உயர்வுகளை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். யூ வில் see the promotions. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு தருகிற உயர்வுகளை இந்த ஆண்டு நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அந்நிய தேசத்தில் யாரும் தெரியாத இடத்துல உங்கள் தலையை அவர் உயர்த்துவார். இந்த ஊரில் எனக்கு யாரையும் தெரியாது, இந்த ஊரில் எனக்கு பெரிய அறிமுகம் கிடையாது, நான் நிற்கிறது சாதாரண இடத்துல இருக்கலாம். நீங்கள் தயவை மட்டும் நம்பி பாருங்க, அந்த காருண்யம், அந்த தயவு உங்களை அப்படியே உயர்த்து. ஆமென். சாலா பிரேக் சேல்லே. அப்போ இதை மேன்மைப்படுத்துறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இது இல்லை சார், இது இல்லை சார். அவருடைய காருண்யம், அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய மகா பெரிய பிரியம் பாருங்க, அப்படியே லிஃப்ட் அப் பண்ணுது. எந்த வீட்டில் அடிமையாக பார்த்தானோ அந்த வீட்டில் அவனை உயர்த்தி அது வைக்குது. ஆமென். தொடருது. யோசேப்பின் வாழ்க்கையில் தொடர்ந்து தயவு தொடர்கிறது. திடீர்னு அவன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி இல்லாத குற்றச்சாட்டெல்லாம் தூக்கி எங்கே தூக்கி போடுறதாங்க? ஜெயிலில் தூக்கி போடுறதாங்க.
அப்பவும் வேதவசனம் சொல்லுது கர்த்தர் அவனோடு இருந்தார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரோ அவனோடு இருந்தார். என்ன வேதவசனம் சொல்லுது? கர்த்தர் அவன் கூட இருந்ததுனால தயவு வருது. தேவ பிரசன்னத்தின் அடையாளம் தான் தயவா இருக்கிறது. ஆமென். Where there is his presence, amen, you will enjoy the favor of God in your life. கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து, எல்லாம் சொல்லுங்க, கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். ஆமென். என்னமோ தெரில, ஜெயிலில் அவன் பண்ணிட்டு போனது என்று இவ்வளவு குற்றத்துக்கு என்ன பண்ணுவாங்க நீங்கள் சொல்லுங்கள்? அவ்வளோதான், லைஃபே காலி. ஆனால் அங்கே பார்த்தா யோசேப்பு ஐ ஜாலி அப்படின்றான். அம்புட்டு வேறையும் அவன் கையில் கொடுத்து ஜெயிலர் வீட்டுக்கு போயிட்டான். கடைசியில் பார்த்தா ஜெயிலர் அப்படின்னு யோசேப்பு பேர் வருது, டைட்டில் போட்டு. யோசேப்பு எப்படி இருக்கிறான்? ஜெயிலர் மாதிரி இருக்கிறான். எல்லாரையும் விசாரிக்கிற பொறுப்பு அவனுக்கு இருக்குது. கர்த்தர் அவனை உயர்த்தி வைக்கிறார். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மனிதர்கள் உங்களுக்கு எதிராக என்ன சதித்திட்டம் பண்ணி என்னதான் உங்கள் மேலே பழியை சுமத்தி உங்கள் வாழ்க்கையை பாலாக்க நினைச்சாலும் அதுக்கு மேலே உங்களை வாழ வைப்பது தான் தயவு. ஆமென். ஹிஸ் ஃபேவர். ஆமென். அவருடைய தயவு உங்களை மறுபடியும் மேலே கொண்டு வரும், மறுபடியும் உங்களை உயர்த்தி உட்காரும்படி வைக்கும். பாருங்களேன், கர்த்தருடைய தயவு. எல்லாம் சொல்லுங்க, தயவு. ஆமென். அந்த 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 ஜெயிலில் ஒரு 2 பேருக்கு கனவுக்கு அர்த்தம் சொல்கிறான் யோசேப்பு. அர்த்தம் சொல்லிட்டு யோசேப்பே அவங்ககிட்ட சொல்கிறான், டேய் என்னை கொஞ்சம் மறந்துடாமல் எனக்கு தயவு பண்ணுன்றான். ஹி ஆஸ்க் ஃபேவர். அடுத்த சாப்டர் பார்த்தீங்கன்னா ஹி ஆஸ்க் ஃபேவர். அவன் வந்து தயவு கேட்குறான், மறந்துடாதப்பா, உள்ளே இருக்கிறேன், ஏதாவது ஜாமீன் ஏதாவது எடுத்து என்னை வெளியில் கொண்டு வந்துரு அப்படின்னு என்ன பண்ணுறான், கேட்குறான். ஸோ அவன் மறந்துட்டான். எல்லாம் சொல்லுங்கள், மறந்துட்டான். ஆமென். மறந்துட்டான். இவன் பண்ணதுக்கு திருப்பி பண்ணணும், ஆனால் பண்ணாமல் என்ன பண்ணிட்டான், மறந்துட்டான். இப்போ சில பேர், நான்லாம் எவ்வளோ பேருக்கு என்னமோ பண்ணியிருக்கிறேன்றீங்க, ஒருவேளை அவங்க பண்ணாமல் இருந்தாலும் அவர் பண்ணுவார். இப்போ ரூத் செஞ்சதுக்கு எல்லாத்துக்கும் பதில் நகோமியா செஞ்சா, கர்த்தர் போவாசை வச்சு செஞ்சார். நீங்கள் அதே ஆள் தான் செய்யணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஆண்டவர் செய்வார். ஆட்கள் செய்யாததை ஆண்டவர் செய்வார். ஆமென். டக்குன்னு பார்த்தீங்கன்னா நடக்கும். உயர்வு வருதுன்னு நினச்சா உயர்வு வரல, நன்மை வருதுன்னு நினச்சா நன்மை வரல, கொஞ்சம் ஸ்டாப் ஆன மாதிரி ஆயிடுச்சு. எப்போவுமே தயவை நீங்கள் நம்பிட்டீங்கன்னா பதற மாட்டீங்க. ஏன்னா தயவு சரியான நேரத்தில் உங்களை உயர்த்தும். ஆமென். என்ன நடக்குது பாருங்க. 2 வருஷம் கழிச்சு அவன் வாழ்க்கையில் கர்த்தருடைய தயவு வெளிப்படுகிறது. இதெல்லாம் நீங்கள் எப்படி கேட்கணும்னா, அது இந்த வருஷம்னு கேட்கணும். This year the year of favor. அப்படின்னா அர்த்தம், இந்த வருஷம் யோசேப்பே நீ ஜெயிலுக்குள்ளே இருக்க மாட்ட, யோசேப்பே நீ சிறை வாழ்க்கை வாழ மாட்ட, யோசேப்பே நீ உன் வஸ்திரங்கள் மாற போகிறது, யோசேப்பே இந்த வருஷம் உன்னுடைய டெஸ்டினியை நோக்கி, உனக்காக கர்த்தர் வைத்த அந்த சிங்காசனத்தை நோக்கி நீங்கள் நகருகிற வருஷமா இந்த வருஷம் இருக்கிறது. ஆமென். acceptable year. ஆமென். the favorable year. அப்படின்னா என்ன அர்த்தம்? நன்மையை விதைத்து ஆசீர்வாதத்தை விதைத்து கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கிறான், வரல. ஆனால் இப்போ அவன் எதிர்பார்த்தது அந்த வருஷம் வந்துச்சு. ஆமென். ஸோ ஸ்ட்ராங்லி ஐ பிலீவ் இன் மை ஸ்பிரிட். இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், இந்த வருஷம் தான் அந்த வருஷம்ன்ற நான் உங்களுக்கு. நீங்கள் சிறை வாழ்வை முடித்து சிங்காசனத்தில் போய் அமருகிற வருஷம் இந்த வருஷம்தான். கர்த்தர் உங்கள் சிறை இருப்பை மாற்றுகிறது இந்த வருஷத்திலே. ஆமென். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் சிறை இருப்பு மாறும். ஆமென். இந்த வருஷம் உங்கள் ட்ரெஸ்ஸே மாற போகுது. ஆமென். ஆமென். உங்கள் பொசிஷன் சேஞ்ச் ஆகுது. prison to palace. the year prison to palace. சிறை வாழ்வில் இருக்கிறவர்கள் சிங்காசன வாழ்வுக்கு நேராய் கர்த்தருடைய தயவினாலே செல்லுகிற ஒரு வருஷம். அவன் வஸ்திரம் மாறுகிறது. அதுவரை ஏறி இராத புதிய ரகங்களில் அவன் ஏறி, அதுவரை சுற்றி இராத தேசங்களை அவன் சுற்றி பார்க்கும்படி கர்த்தர் அவனுக்கு உயர்வை தந்த வருஷமாக இருக்கிறது. உங்களை தாழ்த்தின சக்திகளுக்கு முன்பாக, உங்களை தாழ்த்தின மனித சக்திகளுக்கு முன்பாக கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துகிற ஒரு வருஷம் இந்த வருஷம். எழுதி வச்சுக்கோங்க,
this year God will lift you up. Amen. Bless you. கர்த்தர் உங்க தலையை உயர்த்துவார். ஹalleluya. நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப நீ எங்கெல்லாம் இந்த மேன்மைகளை பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் தயவு வேலை செய்யுது, அங்கெல்லாம் கிருபை வேலை செய்கிறது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைச்சது. பாருங்க, இது முடிக்க முடியாத சப்ஜெக்ட். வர்ற வாரங்கள்லாம் நான் பேசுகிறேன். ஒன்று சொல்கிறேன் பாருங்க, தயவு உங்கள் வாழ்க்கையில் வரும்போது என்ன நடக்கும் தெரியுமா? நோவாவுக்கு கப்பல் கட்ட தெரியுமா? கட்ட தெரியுமா? தெரியாது. ஏதாவது அதை பற்றி நாலேஜ், அதை பற்றி செய்கிறது. அதாவது கடவுளுடைய தயவு உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டா அவர் உங்களுக்கு தந்த திட்டத்தை அற்புத விதமாக நீங்கள் நிறைவேற்றி முடிப்பீங்க. ஆமென். he don't know எப்படி இது அது அப்படின்னா கப்பலா நம்ம மாதிரி மலைக்கு கூட செஞ்சு விட்டுருக்க மாட்டான். ஏன்னா அவன் மலையும் பார்க்கல கப்பலையும் பார்க்கல. ஹலோ, ரெண்டையுமே பார்க்காத ஒரு ஆள். அப்போது சில பிளான் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது, சில திட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. எப்படி நான் செய்வேன்? நான் சொல்கிறேன், தயவு உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது, ஃபேவர் உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது, you will build the ark. Amen. You will build your visions. You will build your business. Amen. கர்த்தர் அதுக்கான ஆட்களை, அதுக்கான கிருபைகளை, அதுக்கு என்ன வேணுமோ அதையெல்லாம் தர ஆரம்பிப்பார். ஆமென். நேற்றுக்கு ஒரு ஃபேமிலி எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்க சில கேட்டாங்க, இது எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு, இது என்னன்னு ஒன்றுனா கேட்டாங்க. நான் சொன்னேன், இது எதுவுமே எனக்கு தெரியாது, எனக்கு ஒன்றே ஒன்று தெரியும், இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். நீங்கள் கேட்குறதுலாம் எனக்கு தெரியாது, ஆனால் எத்தனை இதெல்லாம் எனக்கு தெரியலங்க. ஆனால் ஏக்கர் கணக்காக தருவார் அவர், எனக்கு தெரியும். அவ்வளோதான் எனக்கு தெரியும், வேறு ஒன்றும் பெருசாக தெரியாது. பாருங்க, பெரிய விவரங்கள் உள்ளவங்கெல்லாம் சாதிப்பாங்கன்றதெல்லாம் இல்லை. தயவு இருந்தால் நீங்கள் சாதிப்பீங்க. தேவ தயவு உங்கள் மேலே இருந்ததுன்னா உங்கள் சாதனைகள் தொடரும், உங்கள் வெற்றிகள் தொடருவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். அப்போ ஃபேவர் இருக்கும். நோவாவுக்கு ஃபேவர் வந்துடுச்சுன்னா என்ன அர்த்தம்? கடவுள் அவனுக்கு சொன்ன திட்டத்தை, கடவுள் அவனுக்கு சொன்ன கனவை அவன் செய்து முடிப்பான். இந்த வருஷம் பில் பண்ணுவீங்க, இந்த வருஷம் கட்டுவீங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தந்த எல்லா விருப்பங்களை நிறைவேற்றி நீங்கள் முடிப்பீங்க. அப்படிப்பட்ட வருஷமாக இருக்கும். ஆமென். எல்லாம் யோசித்து பாருங்க. அந்த ஆர்க் அவன் பில்ட் பண்ணி அவன் கொண்டு வந்து செய்கிறது சாதாரணமான காரியம் இல்லை. அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். மனுஷங்களை கொண்டு வரதுலாம் கஷ்டம். கடைசியில் பார்த்தா எல்லா மிருகங்களும் ஜோடியாக என்ன பண்ணுது? உள்ள வருது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கடவுளுடைய தயவு உங்கள் மேலே இருக்கும்போது வராததெல்லாம் உள்ள வரும். வராத கிளைண்ட்ஸ் உங்கள் பிஸ்னஸ்குள்ளே வருவாங்க. ஆமென். செய்ய முடியாத காரியத்தை நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. தட்ஸ் a favor of God. அதனால் நீங்கள் இதெல்லாம் எப்படி ஆகும்னு யோசிக்காதீங்க. தயவினால் ஆகும், தயவினால் ஆகும். இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது, இது ரொம்ப பெரிய ஒரு காரியமாக இருக்குது. அப்படி யோசிக்காதீங்க. யாருக்கு தெரியும், 100 கோடியை ஒரே ஒரு ஆள் கொண்டு கொடுக்குற மாதிரி கர்த்தர் பண்ணிடுவார். 1 person. ஆமென். கர்த்தர் பெரியவருங்க. நான் அவர் தயவை நான் நம்புகிறேன். அவருடைய தயவு பெரியது. வேதவசனம் சொல்லுகிறது, அவர் நம்மேல் வைத்த தயவு பெரியது. ஆமென். கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார். கர்த்தர் உங்களை குறித்து நல் எண்ணத்தோடு இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்கள் மேலே வெறுப்பாக இல்லை, கர்த்தர் உங்கள் மேலே கோபமாக இல்லை. கர்த்தர் உங்கள் பேரிலே நல் எண்ணம் உள்ளவராக இருக்கிறார். என் பார்வையில் நீ அருமையாக இருக்கிறாய். ஆமென், ஆமென். நோவாவுக்கோ அவருடைய கண்களில் ஐயோ, அவர் கண்ணில் மட்டும் ஒரு ஆளுக்கு தயவு கிடைச்சிச்சுன்னா அவன் தான் வாழ போகிறவன். அப்போ சுவிசேஷமே என்ன தெரியுமா? கர்த்தர் கண்களில் எல்லாருக்கும் கிருபை வந்துடுச்சுன்றதான் சுவிசேஷம். அதை அறிவிக்கிறது தான் கடவுள் தன் குமாரன் என்ன பண்ணியிருக்கார், அந்த பூமிக்கு அனுப்பிட்டார். நான் சொல்கிறேன், உங்கள் தயவு ஆரம்பிச்சிடுச்சு. நீங்கள் தலைக்க போகிறீர்கள், நீங்கள் செழிக்க போகிறீர்கள், நீங்கள் வளர போகிறீர்கள், நீங்கள் விரிவடைய போகிறீர்கள். ஆமென். இந்த வருஷம் ஸ்பெஷலா அவர் சீயோனுக்கு தயவு செய்யும் காலம் வந்தது. ஆமென். அந்த அப்பாயிண்டட் டைம் வந்துடுச்சு. இந்த வருஷம் உங்களுக்கென்று தேவன் வைத்த சிறந்ததை உங்க கையில நீங்க எடுத்துக்கிற வருஷமாய் அது உங்களுக்கு இருக்கு. உங்கள் கைவசம் அது வரும். ஆமென். வியர்வை தராததை அவர் தயவு தரும். ஆமென்.
கடின முயற்சிகள் தராததை அவருடைய தயவு தரும். இரவு பகல் பிரயாசம் தராததை அவருடைய தயவு உங்கள் வாழ்க்கையில் தரும். ஆமென். வாழ்நாளெல்லாம் நீங்கள் ஒன்றை குறித்து மேன்மை பாராட்டுவீர்கள், அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கிச்சு. ஆமென். பிரைஸ் காட். அப்படி எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். எனக்கு நுப்பாட்ட முடியாது, ஆனால் நீங்கள் போகணும். ஹல்லேலூயா. ஓ மாக்கா, தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்கான குறித்த நேரமும் வந்தது. எல்லாம் சொல்லுங்க, ஏன் டைம் வந்துடுச்சு, ஏன் நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு சொல்கிறாங்க பாருங்கள் வெளியில் உள்ளவங்க. அந்த நல்ல நேரம் வந்துட்டா அதெல்லாம் தன்னால் நடக்கும்ன்றாங்க. ஒரு பிலீஃப் இருக்குது பாருங்களேன். ஆனால் அது எப்படின்றத எல்லாருக்கும் தெரில. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, உங்கள் நல்ல நேரம் வந்துடுச்சுன்றேன். இந்த 24 உங்களுக்கான நல்ல காலம், உங்களுக்கான நல்ல நேரம் அது ஆரம்பிச்சிடுச்சு. ஆமென். அது உண்டாயிடுச்சு. ஆமென். அதை நீங்கள் அனுபவிக்கும்படி கடவுள் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ராக்லா மா ஷாட்டா லா பிரேக்கெட். இது ஆழமாக எடுத்துக்கோங்க. எனக்கு தயவு செய்யும் காலம், எனக்கு குறித்த நேரம் வந்துவிட்டது. ஆமென். You will arise and have compassion on Zion, for it is time to be gracious and show favor to her. Yes, the appointed time, the moment, the destinate has come. Amen. இதுதான் அதற்கான ஒரு நேரம். Believe the favor. இந்த ஃபேவரை நம்பினீங்கன்னா பெருமெல்லாம் வெளியில் போயிடும். நிறைய பேர் வாழ்க்கையில் தோக்கிறதுக்கு காரணம் டூ மச் ஆஃப் ப்ரௌடு தான். ஆமாம் ஆமாம். அப்படியே நிற்கிறது, உங்கள் அண்ணன் கம்பியை பிடிக்க மாட்டாரா அப்படின்ட்டு, அப்புறம் ஒரு பிரேக் அடித்தா உடஞ்சி போய் அங்கே விழுந்து கிடப்பாங்க. நிறைய பேர் பாருங்கள் அந்த மாதிரி தான், எல்லாம் உடஞ்சி கிடஞ்சி எல்லாம் இல்லை. ஐ பிலீவ் த ஃபேவர். ஆமென். இந்த வருஷம் நான் என் மாம்சத்தையோ என் அறிவையோ என் திறனையோ நான் உயர்த்த போகிறது இல்லை. அது எல்லாத்துக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். அதெல்லாமே நல்லது தான், அது கர்த்தர் கொடுத்தது தான். ஆனால் நான் அவர் தயவை நான் நம்புகிறேன். எப்படி ரூத் வயல்வெளிக்கு போகும் பொழுது இன்னைக்கு ஒரு தயவின் நாளாக எனக்கு இருக்கும். இன்னைக்கு நான் போய் என்னத்தையோ அப்படியே கஷ்டப்பட்டு மாமி உங்களை காப்பாற்றிடுறேன் அப்படி சொல்ல, ஏதோ ஒரு தயவு எனக்கு நடக்கும். கடவுள் எனக்கு ஒரு தயவை பண்ணுவார். அவருடைய இரக்கங்கள் என்னை வாழ வைக்க போகிறது. வழி இல்லாத இடத்துல, அந்நிய தேசத்தில் கூட எனக்கு ஒரு புது வாழ்வை ஒரு தயவு தரப்போகிறது. அதே போல் என்னால் முடிஞ்ச சில தயவுகளை நான் சிலருக்கு காட்டப் போகிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாருங்கள், அவளை ஒரு மகாராணி போல வாழ வைத்தது. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். கடவுளுடைய தயவு உங்கள் வாழ்க்கையில் வரும்பொழுது நீங்கள் ராணி மாதிரி தான் வாழ்வீங்க, நீங்கள் ராஜா மாதிரி தான் வாழ்வீங்க. ஆமென், 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 ஆமென். ராக்லா மாக்கா ஷாடலா பிரேக்கே. வேதவசனம் முழுதும் பாருங்கள், ஒரு அனாதை பெண்ணாக இருந்த எஸ்தர் ராணியா எப்படி மாறினா? வேதவசனம் சொல்லுது, எஸ்தருக்கு எல்லாரும் பார்க்கும்போது தயவு கிடச்சிச்சான். பார்க்குற எல்லா கண்களிலும் எஸ்தருக்கு தயவு உண்டானதான். போட்டிக்கு எத்தனையோ அழகிகள் நிற்கிறாங்க, ஆனால் தயவு அழகுக்கு எல்லாம் உங்களை அழகா நிப்பாட்ட வைக்கும். ஆமென். எத்தனையோ பேர் கொண்டு போய் கொட்டேஷன் கொடுக்கலாம், எத்தனையோ பேர் கொண்டு போய் மெயில் பண்ணியிருக்கலாம், எத்தனையோ பேர் அதே விஷயத்துக்காக போட்டியில் நிற்கலாம். ஆனால் கடவுளுடைய தயவு உங்கள் பேரில் சீட்டு விழுற மாதிரி பண்ணுவார். ஆமென். அது என்னமோ தெரிலப்பா, அந்த ஆளுக்கு தான் இதை கொடுக்கணும்னு தோணுது, அதுதான் தயவு. அது என்னமோ தெரில, இந்த கம்பெனிக்கு தரணும்னு எனக்கு தோணுது, அது என்னமோ தெரில, இந்த சர்ச்சுக்கு கொடுக்கணும்னு தோணுது. 2 பேர் இன்னைக்கு ஏற்கனவே இந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ரொம்ப நாளாக லேண்ட் வச்சுருந்தோம், சகோதரர் சொன்னார், ரொம்ப நாளாக இருந்தது, கடவுளுடைய ராஜ்யத்துக்கு கொடுக்கணும்னு நான் நினச்சேன், ஆனால் உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, 2 ஏக்கர் நான் எழுதி வைக்கிறேன் அப்படின்னா அதான் தயவு. தோணும் பாருங்களேன். ஆமென். அப்படி தான் உங்கள் பிஸ்னஸ் நல்லா வரப்போகுது. ஆமென். அப்படி தான் உங்களை தேடி சில நன்மைகள் வரப்போகிறது. ஆமென். அப்படி தான் உங்கள் வாழ்க்கையில் சில கதவுகள் உங்களுக்கு திறக்கப்பட போகிறது. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எப்படி போட்டிருக்கு பாருங்க, தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயவு கிடைத்தது. எல்லாம் சொல்லுங்க, எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும்
தயவு கிடைத்தது. ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னமோ தெரில, இவளுக்கு பண்ணணும்னு தோணுது. சும்மா இல்லை, அத்தனை நாட்டு அழகிகள் வந்து நிற்கும் போது மகாராணியாக தேர்வு செய்யப்படுறதுன்றது ஈஸி கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இங்கே நம்ம சர்ச்சில் 400 பேர் இன்டர்வியூக்கு போன ஒரு இதில் ஒரே ஒரு வேக்கன்சி. அந்த வேக்கன்சியை நம்மால் தூக்கிட்டு வந்துட்டாங்க பாருங்கள். ஃபேவர் அட்டன் பண்ணது 400 பேர், வேக்கன்சி ஒன்று தான். அந்த ஒன்றும் நம்ம சைடு வந்துடுச்சு பாருங்களேன். தயவு தயவு. எந்த பெரிய ஆள் தெரியுமா? எந்த பெரிய ஆளும் தெரியாது. பெரிய ஆளுக்கெல்லாம் பெரிய ஆள் ஒருத்தர் தெரியும். அவருடைய காருண்யம், அவருடைய தயவு. உங்கள் மனசு அதை நம்பட்டும். கர்த்தாவே, உங்களுடைய காருண்யம், உங்களுடைய இரக்கங்கள், உங்களுடைய தயவுகள். ஒரு ஃபேவர் மைண்டடு பீப்புளாக நீங்கள் மாறிடுங்க. நீங்களும் தயவு செய்யுங்க. எவ்வளோ முடியுமோ நீங்கள் தயவு செய்யுங்க. எவ்வளோ ரிசீவ் பண்ணுமோ அவ்வளோ ரிசீவ் பண்ணுங்க. ஆமென். உங்களை விட பலம் குறைந்தவர்களுக்கு, உங்களை விட குறை உள்ளவர்களுக்கு, ஆமென், நியாயமாக இவங்களுக்கு செய்யணுன்றதுலாம் கிடையாதுன்றதெல்லாம் இருக்குது பாருங்கள். அவங்களுக்கெல்லாம் தயவு பண்ணுங்க. ஆமென். தயவு பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய தயவை இந்த வருஷம் திறப்பார். ஆமென். அது உங்கள் மேலே திறந்து வச்சிருக்கிறாரு. நீங்கள் அதில் வாக் பண்ணுகிற ஒரு வருஷமாக உங்களுக்கு அது இருக்க போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. we praise you Father. அவரை நோக்கி பார்க்கலாம். ஓ மக்கலா பிரா ஷெடலே பிரேக்கெட்டோ லாபோரோ ஷடு லா பிரேக்கெட்டே. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ராஜாவின் தயை, ஆமென், உங்கள் மேலே வருகிறது. நியூ இயர் அன்னைக்கே நான் சொன்னேன், மேவி போசேத்துக்கு மேலே காட்டப்பட்ட அந்த தயவானது, ஆமென், ஒரு ஸ்லம்மில் வாழ்ந்துட்டு இருந்தவனுக்கு ஒரு பெரிய அரண்மனை வாழ்வை அது கொடுத்தது. ஆமென். இந்த வருஷம் கடவுளுடைய தயவின் மலையிலே நீங்கள் நினைக்கிற ஒரு வருஷமாய், கடவுளுடைய தயவினாலே உங்கள் வாழ்வு நிரப்பப்படுகிற ஒரு வருஷமாய் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. Oh, we praise you Lord Jesus. Amen. Father, in the name of Jesus, இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தயவை நான் பேசுகிறேன். தேவனுடைய ஒவ்வொரு, ஆமென், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட தயவுகளை அவங்க குடும்பத்தில், அவருடைய பிஸ்னஸில், அவங்களுடைய மினிஸ்ட்ரீஸில், அவங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கங்களிலேயும் அதை நான் பேசுகிறேன். என்னமோ தெரில, உனக்கு செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறது. ஆமென். எகிப்தியரின் கண்களில் கூட தயவு. ஆமென். எதிரிகள் கண்களில் கூட தயவு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படி இயேசுவானவர் தேவ கிருபையிலே மனித தயவிலே வளர்ந்தாரோ, அதுபோல நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு பெரிய கடவுளுடைய கிருபையானது இந்த உலகத்திலே தயவை அது உங்களுக்கு உண்டாக்குகிறது. ஷாக்காச்சாலா கடின முயற்சிகளும், ஆமென், பெரிய பெரிய பிரயாசங்களும் தராத வெற்றியை இந்த வருஷம் தயவு உங்களுக்கு தரப்போகிறது. ஹல்லேலூயா. Thank you for the Rhema word. Thank you for the prophetic word. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் ஆழமாக நம்புகிறேன், this is your year. இது உங்கள் வருஷம். உங்களுக்கு குறித்த காலம் வந்து விட்டது. உங்களுக்கு என்று கர்த்தர் நியமித்த நேரம் வந்து விட்டது. ஆமென். இந்த வருஷம், ஆமென், சிறையில் அல்ல யோசேப்பு, நீ சிங்காசனத்தில் அமருகிற வருஷம். ஆமென். 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 நீ பொறுக்கி கொண்டு இருக்க மாட்டாய் ரூத். இந்த வருஷம் நீ உனக்கான ஸ்தானத்தில் போய் நீ உட்காருகிற வருஷம். நீ இழந்து போனதற்கும் மேலான அற்புதமான வாழ்வை அனுபவிக்கிற ஒரு வருஷம். அனாதையாய் உன் வாழ்க்கை, ஆமென், ஆமென், போன நாட்கள் முடிந்தது. இனி அரசியாய் நீ அமருகிற ஒரு வருஷம். Hallelujah, we praise you Lord. உம்முடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைத்தது. உம்முடைய பார்வையில் எங்களுக்கு தயவு கிடைத்தது. ஓ, யோனத்தானின் நிமித்தம் தயவு செய்யும்படி எப்படி தாவீது சிங்காசனம் தயவை விளங்க பண்ணும்படி தேடினதோ, இன்றைக்கு பரலோகத்தின் தேவன் உமது சிங்காசனம் தயவு செய்யும் சிங்காசனமாய், இரக்கம் செய்யும் சிங்காசனமாய், நன்மை செய்யும் சிங்காசனமாய் இருக்கிறது. உம்முடைய கிருபையின் ஆசன தண்டை நாங்கள் நிற்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டு முழுவதும் ஒரு பெரிய தயவு, ஆமென், சரீரத்திலே, ஆவியிலே, ஆத்துமாவிலே, அவருடைய குடும்பத்திலே, அவங்க பிஸ்னஸில், வாழ்க்கையின் சகல காரியங்களிலும் கர்த்தருடைய பெரிய தயவை உடைய பிள்ளைகள் பார்க்கட்டும் என்று மனதார நான் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்வாராக. கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்வாராக. கர்த்தருடைய தயவு உங்கள் மீது, உங்கள் பிள்ளைகள் மீது வெளிப்படுவதாக.
ஞானத்திலும் தேவ கிருபையிலும் மனித தயவிலும் நீங்கள் வளர்வீர்களாக என்று மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அப்படிப்பட்டதாக இருப்பதற்காய் நன்றி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். லெட் பிரைஸ் காட். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தயவு. ஆமென். அப்படின்னா என்ன தெரியுமா? பல கண்களுக்கு நீங்கள் அழகா தெரிவிங்க. ஆமென். பல பேருக்கு நீங்கள் பிரியமாக தெரிவிங்க. ஆமென். இதுவரை உங்கள் மேல் வந்த வெறுப்புகள் எல்லாம் நீங்கும். ஆமென். இதுவரைக்கும் பிடிக்காதவங்களுக்கெல்லாம் பிடிக்கும். ஆமென். இது அதான் ஆண்டவர் அதே மாற்றிடுவார் பாருங்க, அதே மாற்றிடுவார். உங்களுக்கு மனிதர்கள் எதிராகவே இருந்தாங்கன்றதெல்லாம் மாற்றி இனி தயவு உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆமென். அவங்களாம் வந்து உங்களுக்கு ஊழியம் செய்ய போகிறாங்க, உங்களுக்காக ஒர்க் பண்ண போகிறாங்க. ஆமென். அவருடைய காருண்யம், உடைய தயவும் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. உங்களை அற்புதமாக இது உங்களை நடத்தும். ஆமென். ஸோ காட் பிளஸ் யூ. ஸோ இந்த புது வருஷத்துக்கான கேலண்டர்ஸ் நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருந்தீங்கன்னா, நீங்கள் அங்கே புதிய வருஷத்துக்கான அந்த கேலண்டர்ஸ் அங்கே இருக்குது, நீங்கள் அதை என்ன பண்ணலாம், பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். ஸோ காட் பிளஸ் யூ. ஆன்லைனில் பார்க்குற எல்லாருக்கும் ஸோ வாழ்த்துக்களை சொல்லுகிறேன்.